இப்போது மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மசாலாவை வந்து மீனில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியதான். மெனு இன்னைக்கு ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ டுடே வந்து லஞ்சுக்கு வந்து சூப்பராக ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறோம். ஒய்ஃப் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் நல்லா ஸ்பெஷலாக கொஞ்சம் லஞ்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் இருக்க போகுது, இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபிஷ்ஷில் தான் பண்ண போகிறோம் எல்லாமே. அண்டு ஃபிஷ்ஷு கூடவே என்னென்ன சைடிஷ் எல்லாம் வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்பெஷலான காம்பினேஷன் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஓமனில் இருந்து எப்படி நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள ஃபுட்டு வந்து இந்த காம்பினேஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மீன் குழம்புலேருந்தே பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தேவையான வந்து மீன் வந்து எடுத்து வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வெள மீன். நம்ம ஊரில் உள்ள வெள மீன் வந்து இங்கே மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்தது. ஸோ வெள மீனுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா தேங்காய் இருக்குது, அப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம், கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம், அப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்குது. ஸோ இது எது போடுறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான அளவு தேங்காவை போட்டுக்கலாம் மிக்சியில். ஸோ தேங்காய் எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டு, மீடியமான சைஸில் ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ அரைக்கிறதுக்கு இவ்வளோ தான். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போது தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், தொட்டு பார்க்கும்போது ரொம்ப பேஸ்ட்டாக போயிடக்கூடாது, கொஞ்சம் நறுன்னு இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கணும். ஸோ தேங்காய் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ மீதி இருக்கிற திங்ஸும் ரெடி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு மசாலா வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் எடுத்து வச்சுருக்கிறதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. இந்த மீனுக்கு பார்த்தோம்னா நாங்கள் வச்சுருக்க ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போடுறோம், 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மல்லிப்பொடி. இது வந்து வத்தல் பொடிக்கு கொஞ்சம் கூடுதலாக, அது வந்து 2 போட்டால் இது வந்து 4 போட்டிருக்குது. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றி அதை வந்து நல்லா கலக்கிக்கணும். இது வந்து புளி தண்ணி வந்து தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா அந்த மிளகு பொடியெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கு கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்தோன்னா தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி, கருவேப்பிலை, கடைசியாக நம்ம ஸ்பெஷலாக முருங்கைக்காய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து அந்த மீன் வேகும்போது இதுவும் சேர்ந்து வெந்து அந்த ஃப்ளேவர் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், இந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து மீன் குழம்புல இறங்கி வரும் டேஸ்ட்டு தான் அதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சிட்டோம், மண் சட்டியில் வைக்கிறது. வாவ்! இப்போ மீன் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கறி வந்து வெள மீன் வச்சுட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாறை மீனில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மேலே ஃபஸ்ட்டு வத்தல் பொடி, மிளகாய் பொடி, பார்த்தோம்னா அடுத்து மல்லிப்பொடி, கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி. ஸோ நம்ம மசாலா வந்து மீன் ஃப்ரைக்கு போடுறது இவ்வளோ தான். அப்புறம் இந்த மசாலாவுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி மேலே தெளிச்சிக்கலாம். அப்புறம் நல்லா மசாலாவை வந்து மீனில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியதான்.
ஓகே, ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. வாவ், செம்ம கட்டியாக கரெக்டான பக்குவத்தில் கன்சிஸ்டன்சியில் வந்து அந்த மசாலா வந்து பிடிச்சிருக்குது. இந்த மசாலா ஒரு பொடி கூட எண்ணெயிலேருந்து உதிர்ந்து போகாது, அப்படியே மீனில் வந்து கெட்டியாக பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி ஃபுட் கலர் இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. பண்ணலாம், பட் பிரச்சனை இல்லை. இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். பட் அது வந்து பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வெறும் 3 மசாலா, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, இந்த 3 பொடியும் போட்டுட்டு இந்த இதோட கான்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். அதை விடவும் பர்ஃபெக்டாக இந்த 3 மசாலா மட்டும் போட்டு பண்ண ஃபிஷ் ஃப்ரை வந்து அருமையாக வரும். அதோட அவுட்கம் வந்து எப்படி இருக்குதுன்னு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன், பாருங்கள். இப்போது மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக சட்டி நிறைய கமன்னு கொதிச்சுட்டே இருக்குது. வாவ், அந்த ஃப்ளேவர். ஓகே, மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செக் பண்ணிட்டோம், அருமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம தவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ரவுண்டுக்கு இருக்குது. அது வந்து அடுத்த டைம் போட்டுக்கலாம். இது வேகட்டும். ஓகே, இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இருந்த 3 மசாலா மட்டுமே போட்டு அதில் இருந்த மசாலா ஒரு துளி கூட எண்ணெயில் பிரிஞ்சு போயிருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கெட்டியாக அது கூடவே பிடிச்சி க்ரிப்பாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ஃபிஷ் ஃப்ரையோட அவுட்கம் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது. வாவ். ஓகே, இது என்னென்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக மரவள்ளி கிழங்கு இருக்குது. இது மீன் குழம்பு கூட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இது வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இதை வந்து கட் பண்ணி இப்படி கொத்தி போட்டு அவிச்சு சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு கூட வச்சு அது வேறு லெவலில் இருக்கும். வாவ். இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு யாருக்காவது சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். வாவ். ஸோ இது பாயில் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கடைசியாக நம்ம வந்து இப்போ இந்த வடகம் பொரிக்க போகிறோம். இது வந்து பழைய சாதத்தில் செஞ்சு காய வச்சு எடுத்த வடகம். ஸோ இதுதான் இப்போ கடைசியாக நம்ம சாப்பாட்டுக்கு பொரிக்க போகிறோம். அதோட எல்லா வேலையும் முடிஞ்சது, சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து லஞ்ச் காம்போ வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு ஒன்று நான் சொல்கிறேன். இது வந்து மண் சட்டியில் பண்ண சூப்பராக பண்ண ஃபிஷ் கறி. வாவ்.
இது பார்த்தோம்னா ஃபிஷ் ஃப்ரை, பாறை மீனில் பண்ண ஃபிஷ் ஃப்ரை அண்டு நெத்தலி மீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணது. அண்ட் இது பார்த்தோன்னா மரவள்ளி கிழங்கு. இது வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால கம்மியாக தான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது பார்த்தோம்னா அவியல், நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல் கூட்டுது. இது வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து அவங்க ஷேரிங் கொடுத்தது. அண்ட் இது வந்து பழைய சோத்தில் பண்ண வடகம் பொரித்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். வாவ், சிறப்பான ஒரு லஞ்ச் மெனு இன்னைக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பந்தி பரிமாற போகிறோம். பிளேட்டில் 1 by 1 அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் ரைஸ் சுட சுட கம கமன் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு, அருமையான மீன் குழம்பு. வாவ். அடுத்ததாக அவியல் கூட்டு, நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை, வாவ். பப்படம் இல்லை, இது வடகம். அடுத்தது பார்த்தோம்னா கிழங்கு, கப்பா. ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் எவர். வாவ். ஹலோ எவ்ரிவன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஃபுட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டீங்கன்னாவே அது வந்து ஒரு விருந்து சாப்பிட்றதுக்கு சமம். அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ஃபுட் பிளாக் வந்து இது வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸ் வந்து எப்படி இருந்தது, ட்ரெடிஷ்னலாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.